பாசத்திற்குரிய புனித அந்திரேயாவின் பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரெட்டியார்பாளையம் பங்கு மக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை மெர்சி டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித அந்திரேயாவின் திருவிழா வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்திரேயா இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுத்தருவாராக. அன்புக்குரியவர்களே, இந்த அந்திரேயா புனிதர் திருத்தூதர், இயேசுவின் அன்பு சீடர். இந்த திருவிழாவுக்கு எனக்கு அழைப்பு கிடைத்ததிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்பது எனது நீண்ட ஆண்டுகள் கனவு. எத்தனையோ முறை இந்த வழியாக, ஆலயத்தின் வழியாக வரும்பொழுது இங்கு திருப்பலி நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை பல ஆண்டுகளாக இருந்தது. ஏறக்குறைய நான் குருவாகி 19 ஆண்டுகள் ஆகி கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த திருவிழா திருப்பலி நிறைவேற்றுவதற்கு உங்கள் பங்கு தந்தை வழியாக இறைவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் மாபெரும் மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக கருதுகிறேன். உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது புயல் அடித்தாலும் சரி, பெருத்த மழை பெய்தாலும் சரி, இன்று அந்திரேயாவுடைய அந்த திருவிழாவை நாம் உண்மையிலேயே கொண்டாட வேண்டும். இந்த ஒரு அற்புதமான ஒரு அப்போஸ்தலரை, திருத்தூதரை நாம் புனிதராக, பாதுகாவலராக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ரெட்டியார்பாளையம் பங்கு அவரை பாதுகாவலராக பெற்றுக்கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏனென்றால் புனித அந்திரேயா தான் இயேசுவுடைய முதல் சீடர். அவர் முதலாக திருமுழுக்கு யோவானுக்கு தான் சீடராக இருந்தார். அவருடைய அந்த படிப்பினைகளை கற்றுக்கொண்டு மெசியாவுக்காக திருமுழுக்கு யோவானைப் போல இவரும் காத்து கொண்டிருந்தவர். திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு ஆண்டவராக இயேசுவுக்கு கொடுத்த பிறகு, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று நம்முடைய புனித அந்திரேயாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்திரேயா உடனே இயேசுவை பின்தொடர்கிறார். அந்த வார்த்தை, இதோ இறைவனின் செம்மறி, அந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசுவை பின்தொடர்கிறார். அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது, அதில் ஒரு உண்மை இருக்கிறது. எப்படி அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளோ ஆண்டுகளாக திருமுழுக்கு யோவானுக்கு சீடராக இருந்தவர் உடனடியாக இயேசுவை பின்தொடர்கிறார், இயேசுவோடு தங்குகிறார். இன்னொரு சீடருடன் சென்று இயேசுவோடு தங்குகிறார். அந்த இதோ இறைவனின் செம்மறி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். தொடக்க நூலிலே 22வது அதிகாரத்திலே கடவுள் ஆபிரகாமை நீண்ட ஆண்டுகள் கழித்து குழந்தை பெறவே முடியாது எனும் அந்த இயற்கைக்கு மாறாக அவருக்கு கடவுள் குழந்தை கொடுக்கிறார். அந்த குழந்தை ஈசாக்கை பலி கொடுக்கவும் சொல்கிறார். அந்த பலி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் அவரை தடுக்கிறார். அப்பொழுது மகன் கேட்கிறான் ஆபிரகாமை பார்த்து, அப்பா, பலியிடக்கூடிய ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், கடவுள் பலியிடக்கூடிய, கடவுளுக்கு பலியிடக்கூடிய ஆட்டுக்குட்டியை அனுப்புவார் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து தான் இறைவாக்கினர்களும்
போதிக்கிறார்கள். எசாயா இறைவாக்கினர் அவர் கத்தாத செம்மறி போல கொலைக்களத்திற்கு இழுத்து செல்லப்படுவார். அப்போ அந்த பலி செலுத்த வேண்டிய அந்த பலி நிலுவையில் இருக்கிறது. கடவுள் அந்த பலியிடக்கூடிய ஆட்டுக்குட்டியை அனுப்புவார், மெசியாவை அனுப்புவார். அந்த கோட் வேர்டு தான் தொடக்க நூலில் அந்த சொல்லப்பட்ட அந்த இறைவாக்கு. ஆண்டவர் இயேசுவை பற்றி திருமுழுக்கு யோவான் சொல்லும்பொழுது அந்திரேயா அதை புரிந்து கொள்கிறார், அந்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறார். இவர்தான் கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவர்தான் கடவுளுக்கு தம்மையே பலியாக தரப்போகிறார் என்பதை புரிந்து கொண்டுதான் உடனடியாக இயேசுவை பின்தொடர்கிறார், இயேசுவோடு தங்குகிறார். என்னோடு வந்து தங்குகிறார். தங்கிய உடனே அவர் மெசியாவை, உண்மையான மெசியாவை கண்டுகொள்கிறார். அப்போ முதலாக இயேசு மெசியா, இயேசு கடவுளின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர் என்ன அந்த உண்மையை, அந்த இரகசியத்தை, மெசியாவை கண்டுகொண்டவர் யார் என்றால் புனித அந்திரேயா தான். ஆனால் நம்ம நற்செய்தியில் அவருடைய தம்பி புனித பேதுரு, அவருக்கு தான் பெருமை கிடைக்கும், அவருக்கு தான் பாராட்டு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுவார், மக்கள் என்னை யார் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. புனித பேதுரு என்ன சொல்லுவார், ஆண்டவரே நீங்கள் தான் மெசியா. உடனே பாராட்டுவார் ஆண்டவர் இயேசு, உனக்கு யோனாவின் மகனான சீமோனே, வெரி குட் வெரி குட். உனக்கு மனிதர்கள் யாரும் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, கடவுள் தான் வெளிப்படுத்துகிறார் சொல்லிட்டு அவரை பாராட்டுறார். ஆனால் உண்மையிலேயே பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது யாருன்னா புனித அந்திரேயா. ஆனால் தாழ்ச்சியான புனிதர், பெருமைக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் பதவிக்கும் எதுக்குமே ஆசைப்படாத ஒரு அற்புதமான ஒரு புனிதர்னு சொன்னால் புனித அந்திரேயா. அவரை பற்றி நம்ம நற்செய்தியில் 4 நற்செய்திகளில் 12 முறை தான் அவர் பேரே வந்திருக்குது. அந்தளவுக்கு அமைதியானவர், அடக்கமானவர். எந்த போட்டி பொறாமையில் எங்களுக்கு பதவி வேணும், சண்டை சச்சரவு, நீங்கள் நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எதுவுமே ஒரு நெகட்டிவான ரிமார்க் எதுவுமே வராது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன்தான், நல்ல புனிதர் தான். இந்த அந்திரேயா திருவிழா எனக்கு ஃபாதர் கூப்பிட்டதுனால எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் இந்த புனித அந்திரேயா பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணணும், அவரை பற்றி படிக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்களையும் நிறைய யூடியூப் வீடியோஸ்லும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, எனக்கு ஒரு மன நிறைவை தருது. இந்த புனிதர் மேலே எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் வருது. அடுத்தது இந்த புனிதரை பற்றி சொல்லணுன்னா, அப்போ இயேசுவை பார்த்தவர், மெசியான் என்று தெரிந்து கொண்டவர், அந்த நற்செய்தியை கண்டுகொண்டவர், குட் நியூஸ், ஜீசஸ் இஸ் த குட் நியூஸ், அதை தெரிந்து கொண்டவர் உடனே போய் யார்கிட்ட போய் சொல்கிறாரு, அவருடைய சகோதரர், அவருடைய தம்பி புனித பேதுரு, மெசியாவை கண்டோம். உடனே அவரே என்ன பண்ணுறாரு, பேதுருவை போய் இயேசுக்கிட்ட போய் அறிமுகப்படுத்துகிறார். பாருங்களேன், அந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் பாருங்கள் அறிமுகப்படுத்துறது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். நிறையா பேர் பாருங்கள் இந்த உலகத்தில் குடும்பம் முன்னேற்றம் அடையிறதுக்காக பின்னாடி இருந்து கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அவங்க பேர் வெளியவே வராது. அவர் தான் ராயப்பரை அறிமுகப்படுத்துகிறாரு. ராயப்பரை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ தான் பேதுரு, நீ தான் பாறை, இந்த பாறை மேலே தான் என் திருச்சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பேதுருவுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஆண்டவராக இயேசு தலைமைத்துவம் கொடுக்குறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஆனால் அதை பற்றி அவர் போட்டி பொறாமல் எதுவுமே படலை. இதில் இன்னொரு கேள்வி நீங்கள் எல்லாரும் கேட்கணும். ஆண்டவராக இயேசு தேர்ந்தெடுத்தார், ஒரே குடும்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அண்ணன் தம்பியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யார், அந்திரேயா, பேதுரு. அதே போல் இன்னொரு அண்ணன் தம்பி, இவங்க கூட பழக்கமானவங்க தான்,
இவங்க அப்பா பேர் யோனா, அடுத்தது ஜானு ஜேம்ஸ், யோவான் யாக்கோபு, இவங்க அப்பா பேர் வந்து செபதேயு. இந்த 2 அண்ணன் தம்பிகளையும் கூப்பிடுறார். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் அந்த 12 சீடர்களில் ஒரே குடும்பத்தில் எதுக்கு 2 பேரை கூப்பிட்டுருக்கிறாரு? அதே போல் 2 பேர், அந்திரேயா பேதுரு, யோவான் யாக்கோபு, 2 பேரை கூப்பிட்டுருக்காரு. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? அந்த பெற்றோர்கள் தான் காரணம். யோனா தான் காரணம், செபதேயு தான் காரணம். பேதுரு அந்திரியாவுடைய அப்பா அம்மா, யோவான் யாக்கோபுடைய அப்பா அம்மா அந்த பிள்ளைங்களை எப்படி வளர்த்துருக்குறாங்க? விசுவாசத்திலையும் ஒழுக்கத்திலையும் நற்பண்புகளிலும் சிறந்த பிள்ளைங்களாக வளர்த்துருக்குறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரே குடும்பத்தில் 2 பிள்ளைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்தது மிகவும் முக்கியமானது, நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் எப்போதுமே முக்கியமாக செய்யக்கூடிய புதுமைகள், முக்கியமான நிகழ்ச்சிகள். தாபோர் மலையில் உருமாற்றம் அடைந்தது, லாசரை உயிர்த்தெழ வைத்தது, கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்தது. இதுபோல் முக்கியமான கட்டங்கள் எல்லாத்துலேயுமே யாரை கூட்டு போகிறாரு? பேதுரு, அவர் தலைவர், அவரை கண்டிப்பாக கூட்டு போகிறாரு. அடுத்தது ஜான் தான் இயேசுடைய அன்பு சீடர், நெஞ்சத்துக்கு நெருக்கமானவர் ஜான். அடுத்தது யாக்கோபு, அவருடைய சகோதரர். அப்போ யோவான், யாக்கோபு, பேதுரு, இவங்க 3 பேர் தான் முக்கியமான நிகழ்வுகளுக்கு எல்லாமே கூட்டு போகிறார். பாவம் இல்லை அந்திரேயா, அவரை விட்டுட்டார் பாருங்க. ஆனால் அந்திரேயா வந்து என்ன பண்ணல, மற்ற நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறார். ராயப்பர் கடலில் நடந்து போகிறாரு பாருங்க, அந்த நிகழ்ச்சிகளில் இருக்கிறார். 5000 பேருக்கு அப்பங்களை வந்து உணவாக கொடுக்குறாரு பாருங்க, அந்த நிகழ்ச்சிகளில் இருக்கிறார். எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கிறார். ஆனால் அந்திரேயாவுக்கு கடவுள் இன்னொரு முக்கியமான வாய்ப்பை கொடுக்குறார். அதை வந்து நம்ம யோவான் நற்செய்தியில் பார்க்குறோம். இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்க 3 பேர் கூட அந்திரேயாவும் கூட இருக்கிறார். அந்திரேயா கூட இருக்கும்போது ஆண்டவர் இயேசு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். என்ன உண்மை? யோவான் நற்செய்தியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலிருந்து எனது நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொல்லுவார். எனது நேரம் இன்னும் வரவில்லை. அந்த முதல் புதுமை கானா ஊரில் புதுமை செய்யும் போது எனது நேரம் இன்னும் வரவில்லை மாதாட்ட சொல்லுவார். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவர் என்ன பண்ணுவார்? எனது நேரம் இன்னும் வரவில்லை, மை அவர் ஹஸ் நாட் எட் கம், இதே சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அந்திரேயா கூட இருக்கும்போது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எனது நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லுவார். அப்போ வெளிப்பாடு வந்து அந்திரேயாவுக்கு கொடுப்பார். அந்திரேயா என்ன பண்ணுவார்? நான் அந்திரேயா ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், ராயப்பரை வந்து இயேசுக்கிட்ட கூட்டு போகிறவர், இயேசுக்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தக்கூடியவர், இயேசுக்கிட்ட இட்டு செல்லக்கூடியவர். அதுபோல் நல்ல மனுஷங்களை நம்ம எங்கேயா பார்க்க முடியுமா? ஒருத்தவங்களை வந்து ஒரு பெரியவங்கள்ட்ட கூட்டு போகிறது, பெரியவங்கள்ட்ட போய் அறிமுகப்படுத்துறது, அது யாரும் செய்ய மாட்டாங்க. வெளியே தான் நிற்க வைப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? எதாக இருந்தாலும் கேட்டுட்டு வருவாங்களே தவிர கூட்டுட்டு போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பெருந்தன்மையான ஒரு புனிதர் இந்த அந்திரேயா என்ன பண்ணார்? இது ஒன்று சொன்னா, தன்னுடைய சகோதரரை இயேசுகிட்ட கூட்டு போனது, உங்களுக்கு நான் அந்த நிகழ்ச்சிக்கு திரும்ப வரேன், இயேசு என்ன வெளிப்பாடு பண்ணினாருங்கிறத நான் சொல்ல வரேன். இயேசு வந்து அடுத்தது இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு உணவாக கொடுக்கும்போது அங்கேயும் வந்து என்ன பண்ணுறாரு? ஒருத்தவங்களை வந்து இயேசுக்கிட்ட கூட்டு போகிறார். அது யாரை கூட்டு போயிருப்பார்? ஒரு சிறுவனை கூட்டு போயிருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ பேருக்கு உணவு கொடுக்கணும், நீங்கள் தான் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு சீடர்கள்ட்ட என்ன பண்ணுவார்? போட்டு வாங்குவார். ஆண்டவர் வந்து அவர்கிட்ட நம்ம வரணும், அவர்கிட்ட நம்ம கேட்கணும். அவர்கிட்ட எல்லா பவர் இருக்குது, எல்லா சக்தியும் இருக்குது. ஆனால் சோதனை பண்ணி பார்ப்பார். நீ என்னை நம்புகிறாயா? நீ என்னை கேட்கிறாயா? நீ என்னை தேடி வருகிறாயா? அப்படின்னு என்ன பண்ணுவார்? விட்டு பார்ப்பார்.
நம்ம தான் என்ன பண்ணோம், ஆண்டவரே ராய்ப்பது சொல்கிறாரு பாருங்க, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அப்படியே கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிடணும். அதை செக் பண்ணி பார்ப்பார். சீடர்கிட்ட சொல்கிறார், சாப்பாடை அரேஞ்ச் பண்ணுங்கப்பான்ட்டு. அப்போ சீடர் ஒருத்தர் சொல்கிறாங்க, 1 வருஷம் சம்பாதிச்சா கூட அந்த காசை வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியாது, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்போ அந்திரேயா பாருங்களேன், அந்த பையனை போய் அவன்கிட்ட 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது, அவனை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுவார், ஆண்டவர் முன்னாடி நிறுத்துவார். ஆண்டவரே இதோ பாருங்க இந்த சிறுவன் வைத்திருக்கிறான். அந்த சிறுவனை வந்து என்ன பண்ணுறாரு, இயேசுக்கிட்ட வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. சின்ன பசங்களை நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம், கோயிலில் கிட்டவே சேர்க்க மாட்டோம். ஏய் இப்போ எட்டப்போ போங்க. பெரியவங்க யாரோ வந்தாங்கன்னா என்ன பண்ண மாட்டோம், சின்ன பிள்ளைங்கள ஓடிப்போ வந்தாட போங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம்ல. வீட்டில் பாருங்கள், யாராவது விருந்தாடி வந்தாங்கன்னா, ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா குழந்தைங்கள நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஓட வந்தாட வாயை மூடிட்டுரு, கதவு மூடி உள்ளே போடாத, அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இவர் அந்திரேயா என்ன பண்ணுறாரு, அந்த சிறுவனை இயேசுக்கிட்ட கூட்டு வர்றார். இது 2ங்களா, ஓகே. 3வது இன்னொருத்தவங்களையும் இயேசுக்கிட்ட கூட்டு வருவார். ஸோ ஃபஸ்ட்டு ராயப்பரை கூட்டு போனார், 2வது இந்த சிறுவனு, 3வது கிரேக்கர்கள். இந்த அந்திரேயா குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அப்பா அம்மா ஒரு குடும்பத்தில் 2 ஆம்பளை பிள்ளைங்க. இந்த 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பேர் பார்த்தீங்கன்னா, இவர் அந்திரேயாங்கிற பேர் வந்து ஹீப்ரு பேர் கிடையாது, எபிரேய பேர் கிடையாது, இஸ்ராயல் நாட்டு பேர் கிடையாது, அது கிரேக்க நாட்டு பேர். அவங்க அந்த கிரேக்கர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் தான் அவங்க வாழ்கிறாங்க, பெத்தாய்தா. அப்போ இவருக்கு வந்து கிரேக்க நாட்டு பேரான அந்திரேயா, அந்திரேயானா ஸ்ட்ராங் மேன் அர்த்தம். இவருக்கு ராயப்பருக்கு பேதுரு, அது வந்து எபிரேய பேர். அப்போ பாருங்கள், 2 கல்ச்சர், ஒன்று ஹீப்ரு கல்ச்சர், இன்னொன்று கிரீக் கல்ச்சர். இந்த பேரை வச்சவங்க அப்போ கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பார்க்கணுன்ட்டு வி விஷ் டு சி ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க. நாங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த பிலிப்பும் அவர் பேரும் கிரேக்க பேர் தான், அவங்க பேரும் இவங்க பேரும் ஒரே பேராக இருக்கிறதுனால அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க. பிலிப்பு உடனே என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட கூப்பிட்டு வர்றாரு, அந்த கிரேக்கர்கள் எல்லாரையும் அந்திரேயாட்ட கூப்பிட்டு வர்றாரு. இவங்கெல்லாம் இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. உடனே அந்திரேயா என்ன பண்ணார், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இயேசுக்கிட்ட போகிறாரு. ஆண்டவரே உங்களை பார்க்க இவங்கெல்லாம் ஆசைப்பட்றாங்க. அப்படி கேட்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எனது நேரம் வந்துவிட்டது, மானிட மகன் மாட்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த இஸ்ராயல், இந்த எருசலேம் ஆலயம் ஒரு கல் இன்னொரு கல் மேலே இருக்காது, அழிந்து போகும். அவர் சொன்ன அந்த இறைவாக்கு 70வது கிபி 70வது ஆண்டு அந்த எருசலேம் ஆலயம் முற்றிலும் தரைமட்டமாக்கப்படுகிறது. அந்த இறைவாக்க முன்கூட்டியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எனது நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொன்னவர் அந்திரேயா முன்னாடி எனது நேரம் வந்து விட்டதுங்கிறதையும் சொல்கிறாரு. இந்த எருசலேம் ஆலயம் முற்றிலும் அழிந்து போய்விடுங்கிற அந்த வெளிப்பாடையும் அந்திரேயாவிட்ட சொல்கிறாரு. எப்படி பாருங்களேன், ஆண்டவர் இயேசுக்கிட்ட இவர் இதை போல் எல்லாரையும் கூட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான புனிதர். கடைசியாக இவரை பற்றி, இவர் வந்து தாட்சியான ஒரு மனுஷர், சிம்பிள் மேன், ஹம்பிள் மேன், பேரு பெருமை புகழ் எதுக்குமே ஆசைப்படாதவர். இவர் இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு, நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு எந்த நாட்டுக்கு போனார், நமக்கு தெரியும் தாமஸ், அவர் நம்ம இந்திய நாட்டுக்கு வந்தார். இவர் எந்த நாட்டுக்கு போனார்னா ஈஸ்டர்ன் பக்கம் போனார், கீழே திருச்சபைகள் பக்கம் போனார். ரஷ்யா, உக்ரைன், ரொமானியா, இந்த பக்கம் அந்த நாடுகள் பாதுகாவலராக இருக்கிறார். ஏறக்குறைய 12 நாடுகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். ஸ்காட்லாண்டு நேஷ்னல் ஃப்ளாகில் இவர் வந்து சாகும்போது எப்படி இறந்தார், எந்த சிலுவை வடிவத்தில் இறந்தார் உங்களுக்கு தெரியும், எக்ஸுங்கிற வடிவத்தில் அந்த சிலுவையில் தான் இறந்தார். அப்போ இவரை சிலுவையில் வந்து அந்த கிரீஸ் நாட்டில் தான் அறையிறாங்க. அப்போ இவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறார், என்ன சொல்கிறாரு, இயேசுவை போல சிலுவையில் அறையிறதுக்கு நான் தகுதியற்றவன், சாவும்போது கூட மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாட்சி வருமா, நம்மளால் நம்பவே முடியல பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து எக்ஸ் வடிவத்தில் அந்த சிலுவையில் அரைஞ்சி என்னை சாகடிங்க அப்படின்னு சொல்கிறார். 2 நாள் அவர் சாகாமே அந்த சிலுவையில் கஷ்டப்பட்டு தான் இறக்குறார்.
அந்த சிலுவையிட்ட ஒரு ஜபமும் சொல்கிறார். ஓ மாண்புமிக்க புனிதமான சிலுவையே, உன்னிடம் இயேசு அறையப்பட்டதால் தான் நீ உனக்கு புகழ் கிடைத்தது, நீ புனிதமான சின்னமாக மாறினாய், உன்னால தான் அவர் விண்ணகத்துக்கு எழுப்பப்பட்டார். என்னையும் இந்த புனிதமான சிலுவையே, என்னையும் அந்த ஆண்டவர் இயேசுவோட என்னை மீண்டும் இணைத்து விடு என்று ஜெபிக்கிறார். அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு ஒற்றுமையை பாருங்களேன். இவர் கிபி 60வது ஆண்டில் இவர் இந்த மாதிரி எக்ஸ் வடிவ சிலுவையில் இறக்குறார். ஸ்காட்லாண்டு நேஷ்னல் ஃப்ளாகில் இந்த எக்ஸ் வடிவம் அதில் இருக்கும். அப்போ இவர் சொல்லுவார், இவருடைய தம்பி, இவர் இப்படி இறந்தாருன்னா இவருடைய தம்பி ராயப்பர் பேதுரு, அவர் என்ன சொல்லுவார், இயேசுவை போல் என்னை சிலுவையில் அறையாதீங்கய்யா, நானும் தகுதியற்றவன், என்ன பண்ணுங்க, தலைகீழாக என்னை சிலுவையில் அறைங்கயா. அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமையை பாருங்கள். அடுத்தது கடைசி பாயிண்ட், நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் இறந்த நாள். நாளைக்கு நம்ம என்ன தொடங்க போகிறோம், திருவருகை காலத்தை தொடங்க போகிறோம். புனித அந்திரேயா என்ன பண்ணுவார், எல்லாரையும் என்ன பண்ணுவார், இயேசுக்கிட்ட கூட்டு போவார். ஸோ திருவருகை காலம் தொடங்க போகுது. அப்போ இயேசு வரக்கூடிய காலத்தை நம்ம கொண்டாட போகிறோம். புனித அந்திரேயா நம்ம இயேசுக்கிட்ட கூப்பிட்டு போகணும். அதனால் இந்த நாள் இந்த நவம்பர் 30ஆம் தேதி உண்மையிலே ஒரு சிறப்பான நாள். ஏனென்றால் இயேசுடைய திருவருகை காலம் தொடங்குது. இயேசுக்கிட்ட அவர் எப்படி எல்லாரையும் கூப்பிட்டு போனாரோ அதே போல் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் கூப்பிட்டுட்டு போகணும். நாம் இயேசுவோட நெருங்கி வாழணும். இந்த உலகத்தில் வாழ்க்கை நிரந்தரமற்ற வாழ்க்கை. மனிதர்கள் எந்த வயதில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாவுறாங்கன்ட்டு சொல்லவே முடியாது. இந்த உலகம் அழியாத உலகம்னா நாமெல்லாம் சாகாமல் இருக்கணும். உலகம் அழியாமல் தான் இருக்குது. கடல் இருக்குது, மலை இருக்குது, காடு இருக்குது, செடி இருக்குது. ஆனால் நாம் தான் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கொஞ்ச காலம் தான் இருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முடிவடையுதுன்னா அப்போ முடிவடையாத ஒரு இடம், முடிவடையாத ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. அந்த முடிவடையாத வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அந்த ஆண்டவராக இயேசுக்காக தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்தாங்க. சாவை ஒரு துச்சமென கருதினாங்க. எப்படிப்பட்ட கொடூரமான மரணத்தையும் வீர மரணமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாமும் இந்த உலக வாழ்க்கையில் சந்திக்கின்ற சிலுவைகளை, துன்பங்களை, சோதனைகளை அவர்களுக்கு எப்படி அந்த சக்தி கிடைத்ததோ, இயேசுவிடமிருந்து அவர்கள் எப்படி சக்தியை பெற்றுக்கொண்டார்களோ அதே போல் நாமும் ஆண்டவராக இயேசுவிடமிருந்து சக்தியை பெற்று இந்த அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சுமைகளை, சிலுவைகளை மிகவும் துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ளவும், இயேசுவோடு நாம் அந்த இணையக்கூடிய, இயேசுவோடு நாம் மீண்டும் வாழக்கூடிய அந்த அழியாத வாழ்வை பெற வேண்டும் என இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். புனித அந்திரேயா அற்புதமான புனிதர், தாட்சியின் வடிவம், பொறுமையின் வடிவம். அந்த புனிதர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த ரெட்டியார்பாளையம் பங்கு மக்களாகிய ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த நாளில் சிறப்பான ஆசிரை, உங்கள் குடும்பத்திலே சமாதானம், உடல் உள்ள சுகம், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்திலும் ஆன்மீகத்திலும் முன்னேற்றம், மகிழ்ச்சி, மன நிறைவு, எல்லா விண்ணக ஆசிரியையும் நிறைவாக உங்கள் குடும்பத்துக்கு பெற்று தருவாராக என குருக்களாகிய நாங்கள் உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.